அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றியும், மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தமிழக அரசின் சார்பாகவும் மத்திய அரசின் சார்பாகவும் என்ன முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இனி வரும் காலங்களில் தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். முதல் கட்டமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் உச்சத்தில் இருப்பதன் காரணமாக தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரிப்பின் காரணமாக பட்டாசு ஆலைகளுக்கு மத்திய அரசு கடும் புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டனர். கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டனர். அதாவது தமிழகத்தில் மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை உச்சக்கட்ட வெயில் பதிவாக உள்ள நிலையில் தற்போது பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக தொழிலாளரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மதியம் 11 மணி முதல் மதியம் 3 மணி வரையில் உச்சக்கட்ட வெயில் நிலவும் நிலையில் இந்த பயணிகளுக்கு குறிப்பாக இந்த காரணத்திற்காக பணியாளர்கள் பட்டாசு தயாரிப்பில் பணியில் ஈடுபடக்கூடாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதற்காக தடை விதிக்கப்பட்டதாக தற்போது மத்திய அரசு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இனிவரும் காலங்கள்ல பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு இந்த முக்கிய கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மே மாதம் 1ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர். மே மாதம் 1ஆம் தேதி முதல் இபிஎஃப்ஓ முதல் யுபிஐ ஏடிஎம் வழியாக பணம் எடுக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி புதிய வரம்பு மற்றும் புதிய விதிகளை உள்ளடக்கிய இபிஎஃப்ஓ சேவைக்கான புதிய அமைப்பு 2026ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது பிஎஃப், யுபிஐ மற்றும் ஏடிஎம் மூலமாக நேரடியாக பணம் எடுப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இந்த அமைப்பின் மூலமாக பல்வேறு நபர்கள் மீண்டும் மகிழ்ச்சி தரும் செய்திகள் அவர்களுக்கு காத்திருக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது பணம் எடுப்பதற்கான வரம்புகள் இருப்பினும் ஓய்வூதிய சேமிப்பை பாதுகாக்க சில வரம்புகள் இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். உறுப்பினர்கள் தங்கள் பிஎஃப் இருப்பில் 50 முதல் 75% வரை அல்லது ஏடிஎம் போன்ற முறைகளை பயன்படுத்தி எடுக்க அனுமதிக்கப்படலாம் என தற்போது அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டனர். நீண்ட கால நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய கணக்கில் குறைந்தபட்சம் 25% இருப்பு இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் குறிப்பாக இந்த புதிய அமைப்பை செயல்படுத்தும் கட்டங்களில் ஒரு பரிவர்த்தனைகளுக்கு சுமார் 25,000 வரை யுபிஐ மூலமாக பணம் எடுப்பதற்கான வரம்பு விதிக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டாங்க. வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி முதல் பல்வேறு விதிமுறைகள் குறிப்பாக ஏடிஎம் மூலமாகவும் யுபிஐ மூலமாகவும் பணம் எடுக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மதுபான பிரியர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு. மே மாதம் 1ஆம் தேதி முதல் மதுபானங்கள் விலை 20% உயரப் போகிறது என தற்போது மாநில அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது கர்நாடகா மாநில அரசு கலால் வரியால் திருத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மே மாதம் 1ஆம் தேதி முதல் மதுபானங்கள் விலை 20% வரை உயர உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த விலை பட்டியல் தமிழகத்திற்கும் பொருந்துமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது தற்போது வரை அதற்கான எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாதென அறிவிக்கப்பட்டாங்க. மதுபானங்கள் விலை ஏற்கனவே நிர்ணயிக்க செய்யப்பட்டது விலை பட்டியல் தற்போது வரை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்கள்ல மதுபானங்கள் விலை மீண்டும் உயர்த்தப்பட மாட்டதென அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் காலி மதுபான பாட்டில்கள் திரும்ப கொடுத்தால் அவர்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கப்படுவதற்கான நடைமுறை அனைத்து மாவட்டங்களும் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக மே மாதம் 4ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் முக்கிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அன்றைய நாட்கள் வாக்கு எண்ணிக்கை நாளன்று கட்டாயம் டாஸ்மாக் கடைகள் செயல்படக்கூடாது என அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ரயில் பயணிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர். ரயில் பயணிகளுக்கு ஜாக்பாட் டிக்கெட் முன்பதிவில் 20% தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது இந்திய ரயில்வேயின் அங்கமான ஐஆர்சிடிசி பௌத்த புனித தலங்களுக்கு செல்லும் சிறப்பு சுற்றுலா ரயில் பயணிகளுக்கு 20% வரை கட்டண சலுகை வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க.
இந்த ஜாக்பாட் தள்ளுபடியானது 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மற்றும் 2027ஆம் ஆண்டு அன்றைய நாட்கள் முதல் தொடங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது புனித தலங்களுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி பொருந்துமே தவிர மற்ற அனைத்து நபர்களுக்கும் வழக்கம் போல் எப்படி கட்டணம் வசூலிக்கப்படுறார்களோ அதே கட்டணம் மீண்டும் வசூலிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்கள்ல ரயில் பயணிகளுக்கு பல்வேறு புதிய வசதிகள் மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதற்கு முன்பாக ரயில் பயணிகள் முன்பதிவு செய்யும் போது அவர்கள் முன்பதிவு செய்யக்கூடிய டிக்கெட்டை கேன்சல் செய்யும் போது அதற்கான அபராத தொகை வசூல் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது நீங்க உங்களோட டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது 2 நாட்கள் 3 நாட்கள் முன்பாகவே அந்த டிக்கெட்டை கேன்சல் செய்தால் அதற்கு எந்த ஒரு கட்டணம் வசூல் செய்யப்படாது. 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் முன்பாக நீங்க உங்களோட முன்பதிவு டிக்கெட்டை கேன்சல் செய்யும் போது நேரத்திற்கு ஏற்றவாறு உங்களுக்கு 25%, 50%, 75% என கூடுதலாக அபராத தொகை பிடித்தம் செய்யப்பட உள்ளதாக தற்போது ரயில்வே முக்கிய நிறுவனம் அறிவிக்கப்பட்டனர். அதாவது தெற்கு ரயில்வே முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதாவது இல்லத்தரசிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு. ஏற்கனவே 19 கிலோ கொண்ட கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுவதன் காரணமாக மற்ற கேஸ் சிலிண்டரும் மீண்டும் தட்டுப்பாடு ஏற்படுமா கேள்விகள் எழுப்பப்பட்ட போது தற்போது வரை 5 கிலோ மற்றும் 14 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் 5 முதல் 7 நாட்களுக்குள் புக்கிங் செய்யும் நபர்களுக்கு உடனடியாக கண்டிப்பாக அவர்களுக்கு கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதற்கு முன்பாக 40 நாட்கள் 45 நாட்கள் அப்படின்னும் காலம் தாழ்த்தி வந்தாங்க. ஆனா அளவிற்கு அதிகமாக கேஸ் சிலிண்டர் இருப்பதன் காரணமாக தற்போது இதில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இனிவரும் காலங்களில் கேஸ் சிலிண்டர் புக்கிங் செய்த பிறகு கண்டிப்பாக அவர்களுக்கு உடனடியாக வீட்டிற்கு கேஸ் சிலிண்டர் மீண்டும் கொடுப்பதற்கு பல்வேறு புதிய நிபந்தனைகள் விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக தமிழகத்தில் அமலுக்கு வரும் பல்வேறு புதிய அறிவிப்புகள் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் கர்நாடகா முதல் குமரிகடல் வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவேறுவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக ஏப்ரல் மாதம் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலோர பகுதிகளுக்கு இடியுடன் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியான அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதியான அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இடியுடன் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதியான அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் பலத்த காற்றுடன் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.